டாஸ்மாக் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதே தமிழகத்தில் உள்ள பெரும்பாலானோரின் கருத்தாக இருக்கிறது. டாஸ்மாக் தொடர்பாக திருவாரூர் மக்களின் கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். மதுபான கடைகளால் பல்வேறு பிரச்சனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த காலங்களில் கூட சென்ற நாட்களில் கூட ஏற்படக்கூடிய இந்த கற்பழிப்பு இந்த மாதிரியான புகார்களுக்கு டாஸ்மாக் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. கடந்த ஆட்சி காலங்களில் வந்துட்டு டாஸ்மாக் மதுபான கடைகள் வந்துட்டு சில இடங்களில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதிமுறைகள்லாம் உருவாக்கியிருந்தாங்க. அப்படி உருவாக்கியிருந்தும் கூட தற்பொழுது உள்ள அரசு கூட 717 கடைகளை வந்து மூடி இருக்கதா சொல்லுது. இப்படி இருந்தும் கூட தமிழ்நாடு முழுக்க அந்த மதுபான கடைகளை பயன்படுத்துவதனால இளைஞர்கள் இருக்கக்கூடிய அந்த இளம் தலைமுறையினர் வந்துட்டு மிக மோசமான வன்முறைகளில் மிக மோசமான இந்த போன்ற பழக்கங்களில் ஈடுபடுறதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த டாஸ்மாக் கடை தான். அரசாங்கமே டாஸ்மாக் கடை நடத்துறதுன்றது ரொம்ப வேதனைக்குரியதாக இருக்குது. கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா மறைந்து ஒரு 18 வயதுக்கு மேலே உள்ள இந்த இளைஞர்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல பொது இடம் இல்லாமல் ஒரு மறைந்து இடக்கூடிய இடத்துல தான் வந்து தண்ணி அடிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு பொது பழக்கமாக மாறிடுச்சு. இளைஞர்கள் மத்தியில் வந்துட்டு ஒரு பொது பழக்கமாக மாற்றிருக்குது. இது காரணம் வந்து கடந்த ஆண்டுகளில் இருந்து இந்த அரசுகள் வந்துட்டு டாஸ்மாக்ன்ற ஒரு மதுபான கடையை வந்துட்டு அரசாங்கமே எடுத்து நடத்துறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு ஒரு தவறான காரியம் அப்படின்ற மைண்ட் செட்லேயே வந்துட்டு இளைஞர்கள் இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆகவே இது போன்ற அந்த இளைஞர்களுடைய போதை பழக்கம் இந்த மதுவுக்கு அடிமையாகிறது இப்படி இருக்கிற இந்த கலாச்சார சீரழிவை வந்து ஒட்டுமொத்தமாக நாம் நிறுத்த வேண்டும். இளைஞர்களுக்கு வந்துட்டு அடுத்த கட்டமாக ஒரு வேலைவாய்ப்பை நோக்கி நகரணும், ஒரு நல்ல வழிக்கு போகணும் அப்படின்னாக்கா அரசாங்கமே நடத்தக்கூடிய இந்த டாஸ்மாக் மதுபான கடையை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும். தமிழ்நாடு முழுக்க பூரண மதுவிலை கொண்டு வந்தால் மட்டும்தான் இது சாத்தியமாகும். எனவே தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு பூரண மதுவிலை கொண்டு வரணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. டாஸ்மார்க்கு கடையால் ரொம்ப கடுமையான கெட்ட பேர் வந்து மக்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது. இன்றைக்கி கூட டிவியில் சொல்கிறான் இதுமாரி 3 வயசு பிள்ளைய கெடுத்துட்டான்னு. எங்கள் பக்கமும் குடிச்சு விட்டு ரெகலையும் அடி உடியுமா நடந்து நேற்று கூட ஒருத்தரை வீடை கொளுத்தி விட்டுட்டான் தண்ணியை குடிச்சிட்டு. அதுபோல் பல நிமிஷம் நடக்குது. இந்த ரோட்டில் நடக்கவே முடியல. பெண்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகளும் போக முடியாமல் இருக்குது. ஆகையினால இந்த 717 கடை எடுத்ததை அந்த அரசாங்கம் செவிச்சாய்ச்சி எல்லா கடையும் எடுத்துகிட்டு வேறு வருமானத்தை பெருக்கினாலும் நல்லாயிருக்கும். இந்த குவாரி மணல் இதுவளை விற்று இதுக்கு ஈடு கட்டலாம். அதனால் டாஸ்மார்க்கை ஒழிக்கிறதுக்கு நீங்கள் தயவு செஞ்சு இந்த அரசாங்கம் முன்னெடுப்பு எடுக்கணும்னு நாங்கள் பணிவன்போடு எங்கள் கிராமத்தின் சார்பாகவே கேட்டுக்கொள்கிறோம். இப்போ டாஸ்மார்க் மதுபான கடையால் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் மக்கள் அன்றாடம் செத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லலாம். ஏன்னா டாஸ்மார்க் மதுபான கடையில் அரசாங்கமே நடத்துதுங்கிற தைரியத்தில் எல்லா மாணவிகளும் எல்லாருமே பெண்கள் உட்பட இன்றைக்கி மது இருந்தாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்கிற சூழலுக்கு தள்ளப்படுத்தாங்க. ஏன்னா கல்லூரி மாணவர்களிலிருந்து பள்ளி மாணவர்களிலிருந்து வீட்டு பெண்களிலிருந்து எல்லாருமே இன்றைக்கி மதுவுக்கு அடிமையாக இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமே டாஸ்மார்க் மதுபான கடை தாங்க. அப்போ அரசாங்கம் முன்னாடியெல்லாம் நீங்கள் தனியாரில் சாதாரணமாக இப்போ கள்ளச்சாராயம் காட்சி வைப்பான், தனியாரில் விற்கிறாங்க, அதனால தான் நாங்கள் அரசு டாஸ்மார்க் மதுபான கடை கொண்டு வந்தோன்னு சொல்கிறாங்க. அப்போ தனியார்லேயோ இல்லை அரசாங்கம் நீங்கள் சாராயம் காட்சி விற்கிறப்பெல்லாம் நீங்கள் காவல்துறை எதுக்கு இருக்குது, அதை தடுக்கிறதுக்கு முன் வரல. ஆனால் அப்போ கூட இந்த மாதிரி அனசி அழிவு கிடையாதுங்க. ஏன்னா அப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மறைஞ்சு குடிப்பான். சாதாரண ஒரு மாணவர்கள் கூட நீங்கள் சாராயத்தை தேடி போயெல்லாம் குடிக்கிறதில்ல. இல்லை வீட்டு பெண்களோ இல்லை கல்லூரி மாணவிகளோ பள்ளி மாணவிகளோ தேடி போய் யாரும் குடிக்கிறதில்ல. ஆனால் டாஸ்மார்க் அரசாங்கமே என்னைக்கு விற்க ஆரம்பித்ததோ, அரசே ஒரு சாராய கடை நடத்த ஆரம்பித்ததோ அப்போவிலிருந்து குடிக்காரர்கள் எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. அதுவும் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பெண்கள் குடிக்க அடிமையானதுக்கு மிக முக்கியமான காரணமே டாஸ்மாக் மதுபான கடை தாங்க. அப்போ டாஸ்மாக் மதுபான கடை எங்கே வைக்கிறாங்க? எல்லா இடங்களையும் இப்போ பல்வேறு விதிமுறைகளை உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் கொடுத்துச்சு. தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்திலும் சரி திமுக ஆட்சி காலத்திலும் சரி பல்வேறு விதிமுறைகளை கொடுத்துருந்தாங்க. நீங்கள் பள்ளிகள் பக்கத்தில் இருக்கக்கூடாது, கல்லூரிகள் பக்கத்தில் இருக்கக்கூடாது, பொதுமக்கள் நடமாடக்கூடிய இடத்துல இருக்கக்கூடாது, குடியிருப்பு அருகில் இருக்கக்கூடாது, கோவில் தலங்களுக்கு அருகில் டாஸ்மார்க் மதுபான கடை இருக்கக்கூடாதுல பல்வேறு வழிகாட்டுதல் கொடுத்துருந்தாங்க. ஆனால் எந்த வழிகாட்டுதலையும் டாஸ்மார்க் நிர்வாகம் பின்பற்றதா இல்லை. ஏன்னா எந்த அடிப்படையை அவங்க சொல்கிறாங்களோ அந்த இடத்துல தான் இன்றைக்கும் டாஸ்மார்க் கடை இருக்குது. குறிப்பாக திருவாரூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய விளம்பலுங்கிற பகுதியில் இருக்குது. ஏன்னா அந்த பகுதி வழியாக தான் கலெக்டர் வர்றாரு, எஸ்பி வர்றாரு. அதுக்கு ரொம்ப அருகாமையில் வெறும் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நீதிமன்றம் இருக்குது. ஒரு மாவட்டத்தினுடைய அனைத்து அலுவலகங்களும் இங்கே தான் இருக்குது. அப்போ அந்த அலுவலகத்துக்கு போகிற வழியிலேயே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அங்கே தான் இருக்குது. போகிற வழியிலேயே தான் டாஸ்மார்க் கடை இருக்குது. அதே மாதிரி நகரத்துக்குள்ள 2 கடைகள் மக்கள் காய்கறி வாங்குகிற இடத்துல, இன்னும் சொல்லப்போனால் காய்கறி மளிகை பொருளிலிருந்து எல்லா பொருட்களும் வாங்கக்கூடிய தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் நடமாடக்கூடிய இடத்துல தான் டாஸ்மார்க் மதுபான கடை இருக்குது. நகரத்துக்குள்ளேயே இருக்குது. இப்படி பல்வேறு இடங்களில் இப்போ அம்மையப்பன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மையப்பன் ஒரு பகுதி,
நீங்கள் தேசிய நெடுஞ்சாலை ஓரத்திலேயே இருக்குது. அங்கே பள்ளிகள் இருக்குது, கல்லூரிகள் இருக்குது, பேருந்து நிலையத்துக்கு அருகிலேயே டாஸ்மாக் மதுபான கடை இருக்குது. ஒவ்வொரு பகுதியிலும் சொல்லலாம். எல்லா நகரங்களிலுமே தமிழ்நாடு முழுவதுமே கிட்டத்தட்ட இந்த நிலை தொடர்ச்சியாக நீடிக்கிறது. இப்போ கூட நீங்கள் புதிய அரசை வந்த பிறகு 717 கடையை மூடுறதுன்னு சொன்னாங்க. நீங்கள் 717 கடையை மூடுறது முக்கியம் இல்லைங்க, பூரண மதுவிலக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மார்க் இல்லாத தமிழ்நாடாக மாற வேண்டும் என்பதுதான் முக்கியம். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களை, இளைய தலைமுறைகளை, பெண்களை நீங்கள் பாதுகாக்கணும். இங்கே இருக்கிற இளைய சமூகம் சீரடியாமல் பாதுகாக்க வேண்டும் என்றால் நீங்கள் டாஸ்மார்க் மதுபான கடையை முற்றிலுமாக இழுத்து மூடாமல் அது சாத்தியமே இல்லை. இன்னைக்கு கல்வியில் முன்னேறணும், தொழிலில் முன்னேறணும், நீங்கள் மாணவர்கள் ஒழுக்கமாக இருக்கணும். நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த சமூக பிரச்சனை நடக்கக்கூடாது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்கக்கூடாது என்று அரசு நினைத்தால் முதலில் மூடப்பட வேண்டியது டாஸ்மாக் மதுபான கடைதாங்கிறத அரசாங்கம் எடுத்துக்கொண்டால் மட்டுமே அடுத்த இளைய தலைமுறையை பாதுகாக்க முடியும், ஒரு ஒழுக்கமான சமூகத்தை உருவாக்க முடியும், நீ எதிர்காலத்தில் இளைய தலைமுறையை உருவாக்க முடியும் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு.